ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தினமும் உங்களுக்கு குழம்பு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சா? அப்போ சூடான சாதத்தில் இந்த மாதிரி கிரேவி பண்ணி சாப்பிட்லாமா? இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சோம்பு, கருவேப்பில்லை, பட்டை, கிராம்பு அதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகா, பெரிய வெங்காயம் இது ரெண்டையும் சின்னதாக நறுக்கி நல்லா சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டு ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளி அதையும் பொடிசாக நறுக்கி உப்பு போட்டு வதக்கி இந்த மாதிரி தொக்கு மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா மஞ்சத்தூள், கரம் மசாலா, தனி மிளகாய் தூள், நான் ஆச்சி எக் கிரேவி மசாலா எடுத்திருக்கேன். நீங்களும் அதே எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிரேவி ரொம்பவே சூப்பராக இருக்கும். மசாலா எல்லாம் எண்ணெயில் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அதை ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருங்க. மிக்ஸியில் ஒரு தக்காளி, பட்டை, கிராம்பு, பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, புதினா, மல்லி இதை எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி அந்த விழுதையும் இதில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா அதையும் சேர்த்துக்கோங்க. உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்கட்டும். ஒரு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஸ்டார்டிங்கில் நம்ம பார்த்த மாதிரி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதை சூடான சாதத்தில் பிணைஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ஒரு முறை செஞ்சு பாருங்கள். ப்ளைன் கிரேவி தான். இதில் பாயில் பண்ண எக்கு கூட ஆட் பண்ணி நீங்கள் கிரேவியாக சாப்பிடலாம். உங்களுக்கு இந்த இது பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் அண்ட் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.